எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ வந்து அந்த பூனேல ஒரு பிஸ்னஸ்மேன் வந்து ஒரு இறந்தார்ல, அதை பற்றி ஒரு இது அப்டேட் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து சியா கோயல் அப்படிங்கிறவங்களும் இந்த சௌத்ரி அப்படிங்கிற ஆள் வந்து அக்யூஸ்ட் 2 பேரும் வந்து எப்படி அந்த வந்து ஒன்றா வந்து இது பண்ணி அவங்க வந்து கொலை பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இது வந்து அந்த சர்க்கிள்குள்ளே எப்படி அவங்க வந்தார் அந்த சௌத்ரி அப்படி இந்த வளையத்துக்குள்ளே அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. போலீஸுக்கு வந்து எப்படி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய அந்த கோயல் அவங்களுடைய ஃபேமிலிக்கு வந்து தெரிய வந்தது, இவங்களுடைய அந்த க்ளோஸ்னஸ் எப்போ தெரிய வந்திருக்கு, அதாவது அந்த கோயலுக்கும் சௌத்ரிக்கும் இருக்கிற க்ளோஸ்னஸ் எப்போ தெரிய வந்திருக்குன்னா, இந்த கம்யூனிட்டி கிரிக்கெட் அந்த இதில் வந்து மேட்ச்சில் தான் வந்து அவங்களுக்கு அவங்க 2 பேருக்கும் க்ளோஸாக இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்வெஸ்டிகேட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து அவங்க அந்த கோயல் ஃபேமிலி வந்து இக்னோர் பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணோட ரிலேஷன்ஷிப்பை அந்த சௌத்ரியோட இருக்கிறது என்ன சிக்னிஃபிகண்ட் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில் அப்படிங்கிறதுனால அந்த 2 ஃபேமிலிக்கும் இடையில அவங்க வந்து வேறு இடத்துல வந்து அவங்க என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அது என்கேஜ்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் ஆனது தான் வந்து இந்த அகர்வால் ஃபேமிலியில் இவர் இப்போ வந்து கொல்லப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல அவருடைய ஃபேமிலி. அவங்க வெல்த்தி ஃபேமிலி, அதாவது வெல் டு டூ அப்படிங்கிறது சொல்லப்படுது. தேர்ஸ்டே அன்னைக்கு சியா கோயலோட ஃபாதர் பிரவீன் கோயல் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு வந்து நான் டினை பண்ணியிருக்காரு, அவங்க 2 பேருக்கும் ரிலேஷன் அந்த இது இருக்கிறதே வந்து எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. 2 விதமாக வந்து பேசப்படுது. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களுக்கு வந்து அந்த பையனை பற்றி எதுவுமே தெரியாது, சியா வந்து ஒரு சிம்பிள் கேர்ள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு, அவளுக்கு 19 இயர்ஸ் ஓல்டு தான் ஆகுது அப்படிங்கிற மாதிரியும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து எனக்கு வந்து எங்களுக்கு வந்து அவனை பற்றி எதுவுமே தெரியாது, அதாவது அந்த சேத்தன் சௌத்ரி பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அவன் எங்கேருந்து வந்தான்னு தெரியாது, நான் அவனை பார்த்ததும் கிடையாது, அவன் ஃபேஸையும் பார்த்தது கிடையாது, அவங்ககிட்ட பேசுனதும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அவர். சௌத்ரி வந்து எங்கள் வீட்டுக்கு வந்ததும் கிடையாது அப்படிங்கிறத வந்து சியா கோயலோட அப்பா பிரவீன் கோயல் சொல்லியிருக்காரு. சியா கோயல் வந்து அந்த கேத்தன் அகர்வால் அவரை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு வந்து ஹெசிடேட் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து அவர் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கார். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, அவள் வந்து அந்த மாதிரி எந்த ஒரு சிம்டம்ஸும் எங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை அவள் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. கோயல் வந்து அகர்வாலோட என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து டிஸ்ப்ளஷர் இல்லை அப்படிங்கிறத என்றைக்குமே எங்ககிட்ட வெளிப்படுத்தினது இல்லை, இப்போ இந்த மாதிரி சொல்கிறது வந்து எங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு. அவங்க அப்பா என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் அவள் வந்து அவருக்கு ஏத்தன் அகர்வால்கிட்ட அவள் வந்து நிறைய தடவை ஃபோனில் வந்து பேசியிருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. போலீஸ் வந்து டிஃப்ரெண்ட்டான வேரியஸ் ஆங்கிள்ஸில் வந்து இது வெரிஃபை பண்ணிகிட்ருக்காங்க, அதாவது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட அப்புறம் வந்து இவங்க எப்படி லிங்க் வந்து ஆச்சு அப்படிங்கிறதையும் வந்து வெரிஃபை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த இன்வெஸ்டிகேஷனில் சாஹில் கோயல், அதாவது அந்த பொண்ணோட பிரதர், அவங்கக்கிட்டையும் வந்து ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருக்காங்க, அதை ரெக்கார்டும் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சாஹில் கோயல்கிட்ட வந்து இப்படி இது இன்டர்கேட் பண்ணியிருக்காங்கல்ல, அதில் வந்து இந்த ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷனில் என்ன தெரிய வந்திருக்குன்னா, அவனுக்கு வந்து தெரியும், அதாவது வந்து சியா கோயலுக்கும் அந்த சேத்தன் சௌத்ரிக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. பட் வந்து அவன் வந்து அந்த சாஹில் கோயல் வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட இதை வந்து ஷேர் பண்ணானா அப்படிங்கிறத நாங்கள் வெரிஃபை பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறதையும் போலீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. கோயலும் சேத்தன் சௌத்ரியும் வந்து டில் 29th ஜூன் வரைக்கும் போலீஸ் கஸ்டடியில் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்வெஸ்டிகேட்டர்ஸ் வந்து ப்ரோப் அங்கே கண்டினியூ ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இன்னும் அவங்க ஸ்டேட்ஸ்மெண்ட் என்னென்ன கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. கேட்குற விதத்தில் கேட்கும்போது என்ன எது உண்மை அப்படிங்கிறது தெரிய வரும். ஏன்னா வந்து அந்த பையன் வந்து சொல்கிறது வந்து எனக்கு வந்து தெரியும் அவங்க 2 பேரும் லவ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறான். பட்
அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, அந்த மாதிரி வந்து எனக்கு தெரியவே தெரியாது அப்படிங்கிறாரு. கான்ட்ராவர்சியாக இருக்கிறதுனால இது வந்து எப்படி போகும் கேஸு அப்படிங்கிறது தெரியல. ஆனால் வந்து அவருடைய அநியாயமாக வந்து ஒரு உயிர் போயிருக்கு. இனி போக போக எப்படி வந்து கேஸ் போகுது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.